Hi friends, welcome to Manishwell YouTube channel. இன்னைக்கு வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா பேசுறேன்ல பையா பேசுறேன். இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்? எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படினு டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்காங்க YouTubeல. இன்னும் அது வைரலா போயிட்டு இருக்கு. நானும் அந்த அன்னைக்கு நான் மாமாட்ட சொன்னேன். மாமா நம்ம ஊர்ல தான் டேம் இருக்கு. அப்புறம் அதுக்கு கூமாப்பட்டி வரைக்கும் போய்க்கிட்டு அப்படினு சொல்லி டேம்புக்கு போவோம்னு பிளான் பண்ணிருந்தோம். தம்பி வேற இன்னைக்கு ஸ்கூல் லீவ் அவனுக்கு மைல்டா ஸ்டொமக் வலின்னு சொல்லிட்டான் பாத்துக்கோங்க. அது உண்மையே போய் அவனுக்கு தான் தெரியும். அதனால நாங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருந்தோம். ஸ்கூலுக்கு லீவ் போட்ட கையோட சரி வீட்லயே அவங்களுக்கும் சனியா இல்ல லீவ் கிடைக்க மாட்டேங்குது. இவனுக்கும் ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. எங்கள் ஊர் டேம். நான் எந்த ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் ஊர் தென்காசி. எங்கள் ஊர் தென்காசியில் குற்றாலம் ஃபேமஸ். அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் எதை பற்றி பேசுனேன்? எங்கள் ஊர் தென்காசி ராமநாதி டேமில் தான் நான் இருக்கேன் பார்த்துக்கோங்க. குளிச்சு செம்மையாக இருந்தது. குளிக்கிறதுக்கு ஜில்லுன்னு தண்ணி. குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு துணியெல்லாம் சோப் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காண்டி கிளம்பி நின்றுட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. சாமி கும்பிட்டோம் நாங்கள். இங்கே என்ன கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமலை சாஸ்தா வனப்பேச்சி அம்மன், அதாவது இந்த சாமி சாஸ்தா கோவில் இருக்குது பக்கத்துலே. மேலே போனீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். தண்ணி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க. திங்கக்கிழமை வந்தால் தான் கூட்டம் இருக்காது. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி வந்து இங்கே அதுக்கு மேலே கூட்டம். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே வெக்கமாக போச்சு பார்த்துக்கோங்க. எல்லோரும் என்னையே பார்க்காங்க, இந்த பொண்ணு என்ன இப்படி தன்னால் புலம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. வேறு அதுக்கப்புறம் காலையிலே சாதம்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துருந்தோம். புளி சாதம் ப்ளஸ் வடை ப்ளஸ் எள்ளு பொடி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துருந்தோம். நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தோம் பார்த்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுல்ல அப்படின்னு கொஞ்சம் ஒரு சோகமாக ஒரு கடையை சாத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு காலைல வந்தது 11 மணி. இப்போ பார்த்தா மணி 3 மணி ஆகிட்டு. அப்படி போய் ஒரு வீடியோ எடுத்துகிறோம். வந்ததுக்காண்டி ஒரு உருப்படியாக ஒரு வீடியோ எடுப்போம். இப்போ தான் ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு நாங்கள் போனோங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் போனேங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. தண்ணியை பாருங்கள், ஏங்க தண்ணி இனிக்குதுங்க, ஏங்க தண்ணி ஜில்லுன்னு இருக்குங்க. ஆனால் உண்மையை சொல்லணும், இயற்கையோட அழகே அழகு தான். நாங்கள் கடைசி கிளம்பி கீழே வந்துட்டோம். அணைக்கிட்ட உட்காந்துருந்தோம். கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலாம், கொஞ்சம் அப்படி இயற்கையை ரசிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். 2 பையங்க ஓடி வந்து அண்ணா ஓடியாங்க அப்படின்னாங்க. என்னென்னு ஓடி போய் பார்த்தா என் வீட்டுக்காரங்களோட பைக்கு கீழே விழுந்து கிடந்ததுங்க. காற்றுனா காற்று, அப்படியே ஒரு காற்று. ஏன்னா அது மழை நாங்கள் இருக்க இடம். அதுவும் இப்போ காற்று காலம் வேறையா ரொம்ப காற்றடிச்சு பைக் அப்படி கீழே விழுந்து பேக்கெல்லாம் கீழே விழுந்துருந்துச்சுங்க. அப்புறம் என் மாமா சொன்னாங்க அந்த சைடு பார்த்தால் தெரியும், ஒரு சைடு ஹேண்ட்பார் போயிட்டு கிளச்சு என்னென்னு வருதோ அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி இவன் இல்லாமல் நம்ம எப்படி முடிக்கிறது வீடியோவை அப்படின்ட்டு கடைக்கு வந்துட்டோம். டீ கடைக்கு. கடையை சாத்துற நேரத்தில் டீ கடைக்கு வந்துட்டோங்க டீ குடிக்கிறதுக்கு. டீ குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா முருகரை பார்த்தவங்க. என்ன முருகரை மயிலுங்க, 3 மயில் நின்றுச்சு. முருகரையே வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். கடைசி நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த வீடியோவை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியாக கிளம்பிட்டோம். நீங்களும் எங்களோட ஊருக்கு வந்து ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குற்றாலம் வந்தால் அந்த சைடும் வந்து பாருங்கள். நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், ஜாலியாக ஃபன் பண்ணலாம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. நாங்களும் நல்லா ஃபன் பண்ணோம். இப்போ நான் வீடியோ முடிச்சுட்டு கடையை கற்றுட்டு கிளம்புறேன். நான் எதுவும் பிளேட் போட்டுதான் என்னை மன்னிச்சிருங்க. என்னோடய பையன் வீடியோ எடுக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மனிஷ்வேல் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட மினி ஷார்ட்ஸும் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் முடிஞ்சால் பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அன்பார்ந்த நண்பர்களே தேங்க்ஸ். நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிட்டேன். பாய். மனிஷ்வேல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.